ஸோ ஒவ்வொரு மதங்களும் அவங்களுக்குன்னு தனியான வழிமுறை வச்சுருக்காங்க உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு. சில மதங்களில் வந்து முன்னோர்களை வழிபடுவாங்க, சிலர் சம்பிரதாயங்கள் சடங்குகள் செய்வாங்க, சிலர் வந்து பல கடவுள்களை வணங்குவாங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது பாரம்பரிய சீன மதங்களான கன்ஃபியூஷனிசம், தாவோயிசம் மற்றும் சீன பௌத்தம் போன்றவை இந்த மதங்கள் எல்லாமே வந்து தனி மனித ஒழுக்கம், மன அமைதி மற்றும் உள்ளத்துடைய தூய்மையை வலியுறுத்துதுன்னு சொல்லலாம். ஸோ நல்லொழுக்கமாகட்டும், முன்னோர்களோட வழிபாடாகட்டும், இயற்கையோடு இணைந்த வாழ்வு மற்றும் கர்ம வினைகளை தூய்மைப்படுத்துவது மூலயமாக உள்ளத்தை நம்மளால் அமைதிப்படுத்த முடியும், மேம்படுத்த முடியும் என்று இவைகளின் நோக்கமாக கொண்டுள்ளன இந்த மதங்கள். ஸோ இதனுடைய முக்கிய அம்சங்கள் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷியனிசம் என்று சொல்லுவாங்க. இது நன்னெறிகளாகட்டும், சமூக ஒழுக்கமாகட்டும், ஃபிலியல் பியட்டி சொல்லுவாங்க, அதாவது பெற்றோர்களை மதித்தல் மற்றும் உள் நல்லொழுக்கத்தை மேம்படுத்துவதன் மூலம் மனதை சுத்தப்படுத்த உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க இந்த கன்ஃபியூஷனிசம். அடுத்து தாவோயிசம் பார்த்திங்கன்னா இயற்கையோட தாவோ, அதாவது பிரபஞ்ச ஆற்றல் தாவோ என்பது இயற்கையுடன் இந்த தாவோவுடனும் இணக்கமாக வாழ்ந்து அகத்தூய்மை பெறுவதை வலியுறுத்துது. இது மன அழுத்தத்தை குறைத்து உள்ளத்தை அமைதிப்படுத்துதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது சைனீஸ் புத்திசம், சீன பௌத்தம் என்று சொல்லுவாங்க. இது வந்து தியானமாகட்டும், பக்தி மற்றும் தர்ம காரியங்கள் மூலியமாக கர்ம வினைகளை, அதாவது கர்மா சொல்லுவாங்கள்ல, கர்ம வினைகளை தூய்மைப்படுத்தி பாவங்கள்லாம் குறைச்சி ஆன்மாவை மேம்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு பக்கம் ஆன்சிஸ்டர் வர்ஷிப் இருக்குது, மூதாதையர்களோட வழிபாடு. குடும்ப மதிப்புகள் மற்றும் நன்றி உணர்வை வளர்ப்பதன் மூலியமாக உள்ளத்தில் பக்தி உணர்வை நிலைநிறுத்தலாம் என்று சொல்கிறாங்க. ஸோ இந்த பாரம்பரிய சீன நம்பிக்கைகள் வந்து 5000 ஆண்டுகளுக்கு மேலாக தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்தி சமூகம் மற்றும் இயற்கையோடு இணக்கமான வாழ்க்கையை வாழ வழிகாட்டி வருகின்றன என்று அவங்க சொல்கிறாங்க. ஸோ இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உள்ள தூய்மைப்படுத்தலும் இந்த சீன மதங்கள் ஊடாக உள்ளத்தை தூய்மைப்படுத்தலும் வந்து பாரிய வித்தியாசம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே ஒன்று கிடையாது. ஸோ இஸ்லாமில் கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் இருக்குங்க. குரான் சுன்னா மூலியமாக, ஹதீஸ்கள் மூலியமாக நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம உள்ளத்தை வந்து முழுமையாக சுத்தப்படுத்தலாம், எப்படி நிம்மதியுடைய நிலையை அடையலாம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை சுத்தப்படுத்தி உள்ளத்தை எப்படி வந்து ஒரு ஹெல்த்தியான கல்புன் சலீமாக எப்படி வைத்துக்கொள்வது என்பதற்கு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் நம்ம குர்ஆன்லேயும் சுன்னாவிலையும் இருக்குது என்று சொல்லுவாங்க. ஸோ இது போன்ற ஏனைய மதங்களுடைய சடங்குகள் வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்குதுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு, அந்த கலாச்சாரத்தோடு அவங்க ஒன்றி போகிறதுனால, சில வழிபாடுகள்னால. ஆனால் டெம்பரரி ரிலீஃப் தான் கிடைக்குமே தவிர ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்காது. சந்தோஷங்கள் கிடைக்கலாமே தவிர நிம்மதி கிடைக்காது. நிம்மதி என்பது வேறு, சந்தோஷம் என்பது வேறு. உள்ளம் வந்து அமைதி பெற்று நிம்மதி அடையணும் என்றால் அதுக்கான கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம இஸ்லாமில் நிறையவே இருக்குது என்று சொல்லலாம். ஏன்னா இஸ்லாமில் உள்ள தூய்மை என்பது வந்து நியத்தை சீர்திருத்தணும், பாவமன்னிப்பு கேட்கணும், மறுமை நாளுடைய உணர்வு எப்போதும் நம்ம உள்ளத்தில் இருக்கணும், அல்லாஹுவோடு ஒரு தொடர்பு அவங்களுக்கு இருக்கணும், அல்லாஹோடு நெருக்கமாக இருக்கணும் தக்வாவை கொண்டு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உள்ளத்தை சுத்தப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொல்கிறான் 91வது அத்தியாயம் 9வது வசனத்தில். ஏன்னா சீன மதங்களில் தத்துவ ஒழுக்க அமைப்புகள் இருக்குது. சிலவை வந்து நாஸ்திக பிரபஞ்ச ஆற்றலை சார்ந்து இருக்குது. சிலது வந்து செயலுடைய இயற்கை விளைவை பொறுத்து இருக்குது. தியானம், சமநிலை, நிர்வாண நிலை, இது எல்லாமே இருக்குது. ஆனால் இஸ்லாமில் வந்து ஒரே இறைவன் தான், பல தெய்வம் கிடையாது. அப்போ நம்மளுடைய கோல் என்னது? அந்த ஒரு இறைவனை திருப்திப்படுத்தினா போதும். பல தெய்வங்கள்னு வரும்போது மக்கள் பதறுவாங்க. மேலும் குர்ஆன் சுன்னா தான், அந்த வேதம் வந்து மாற்றப்படாமல் இருக்குது 1400 ஆண்டுகளாக. ஸோ எந்த திரிபுகளும் கிடையாது. எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் தான் தீர்ப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். திக்ர் இருக்குது, தொழுகை இருக்குது, தக்வா இருக்குது, மேலும் மறுமை சிந்தனை இருக்குது, சொர்க்கம் நரகம் இருக்குது. இது எல்லாமே இறுதி நிலைகள், உள்ளத்துக்கு அமைதி தரும். இந்த விஷயங்களை ஒருத்தர் நினச்சி சரியான முறையில் அல்லாஹ் வழிபட்டார் என்றால் ஸோ அவங்களுக்கு மன அமைதி மட்டும் கிடைக்கிறது இல்லை, அல்லாஹோடு நெருக்கமான ஒரு உறவும் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ தஸ்கியா வந்து இஸ்லாமில் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, மேலும் இஸ்லாமுடைய 6 தூண்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, மலக்குமார்களை, வேதங்களை, மறுமை நாளை, விதியை, இது போன்ற எல்லாவற்றையும் நம்பிக்கை கொள்வது, நல்ல அமல்கள் செய்வது உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. ஸோ பாவம் மன்னிப்பு எல்லாம் வந்து கர்மா போல் இயந்திர முறை கிடையாது. தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, சின்சியராக இருந்தால் போதும். இஸ்லாம் வந்து 3ஐயும் கனெக்ட் பண்ணுது. தனி மனித உள்ளத்தை சுத்தப்படுத்துறது, சமூக நீதியை பேணுறது, இறைவன் முன் கணக்கெடுக்கப்படுவோம் என்ற இந்த 3 விஷயத்தையும் இணைத்து நம்மளுக்கு பெரிதும் உதவுகிறது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு. ஸோ தீன தத்துவங்கள் வந்து மன அமைதியை நோக்கமாக கொண்டு அவங்க செயல்படுறாங்க. இஸ்லாம் மன அமைதியை மட்டும் இல்லை, அல்லாஹ்வோடு நெருக்கமாகுவதன் மூலம் ஒரு நிரந்தர வெற்றியாக அது மாறுது இஸ்லாமில் உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் என்பது.
ஸோ இஸ்லாமில் இருக்கக்கூடிய மாரி ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் நமக்கு வந்து உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, தஸ்கியத்து நஃப்ஸ் செய்யறதுக்கு வேறு எந்த சித்தாந்தங்களிலும் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஆழ்ந்த நிம்மதி ஆகட்டும், உள்ளத்தில் போதும் என்ற தன்மை ஆகட்டும், மேலும் வந்து ஒரு சுதந்திர உணர்வு அவனுக்கு கிடைக்கும். ஏன்னா மற்றவைகளுக்கு படைப்பினங்களுக்கு அடிமையாகுவதை விட, சித்தாந்தங்களுக்கு அடிமையாகுவதை விட, படைத்த ஒரு இறைவனுக்கு அடிமையாகுவது தான் இஸ்லாம் வந்து ஒரு கண்ணியமாக சொல்கிறது, கண்ணியமாக பார்க்கிறது. ஸோ சந்தோஷம் மட்டும் அல்ல, உள்ளத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி அவர் என்ன செய்கிறார், மனதில் நிம்மதியை அடைகிறார். அது மட்டும் அல்லாமல் கல்புன் சலீமை அவர் அடையும் போது அவர் என்ன செய்கிறார் வந்து சொர்க்கத்தில் ஈஸியாக அவரால் என்ன செய்ய முடியும், அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துக்கான டிக்கெட்டை அவருக்கு வழங்குகிறான். யார் இந்த கல்புன் சலீம், நப்சுல் முத்துமையின் அமைதி பெற்ற ஆன்மா இதெல்லாம் பெறுறாங்களோ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்லடியார்களோடு அவர்களும் போய் சேர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருகிறான்.